ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்வாதி சிம்ஸ் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. அது நான் பிறந்ததுலேருந்து அந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். உங்களுக்கு அந்த கோயில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கோயில்னா வடிவடியம்மன் டெம்பிள் தான். அது நியர்பை 1300 இயர்ஸ் மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹிஸ்ட்ரியிலுமே அப்படி தான் இருக்குது. அது சோலாஸ் பல்லவாஸ் சேர்ந்து அந்த கோயிலை கட்டியிருக்கணுமே ஹிஸ்ட்ரியில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். அது பக்கத்துலேயே ஒற்றீஸ்வரர் கோயிலும் இருக்குது. நிறைய கோயில் பக்கத்தில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நானும் என் ஹஸ்பண்ட், பாப்பா, என் சிஸ்டர் 4 பேரும் சேர்ந்து இப்போ கோயிலுக்கு தான் போகணும். இந்த வீடியோவில் ஃபுல்லாக அதான் வரும். நீங்களும் ஃபுல் வீடியோவை பார்த்து எங்கே போகிறோம்னு தெரிஞ்சுக்கோங்க. வாங்க போகலாம். கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு ட்ரிபிள்ஸ் வர போகிறோம். போலீஸ் கிட்ட மாட்டாம சரி. ஆனா ரொம்ப பக்கத்துல எங்க அம்மா வீட்டுல இருந்து ஒரு 2 to 3 minutes தான். அதனால பயம் இல்லை. அப்படியே ட்ரிபிள்ஸ்லயே போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வெளியூர்ல இருந்துலாம் இந்த கோயிலுக்கு வருவாங்க. அதுவும் திருவிழா நடக்கும், அம்மன் கல்யாணம் அப்ப எவ்வளவு விசேஷமா இருக்கும் தெரியுமா? அவ்வளோ பேர், அவ்வளோ கூட்டமா. சாமிக்கு அர்ச்சனை வாங்கிட்டு போயிடலாம். மாலை வேணாம், வில்வம் தாங்க. ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்வாதி சிம்ஸ் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நான் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். என்ன கோயில்னா தியாகராஜ சுவாமி திருக்கோயில். அது எங்கே இருக்குன்னா திருவொற்றியூரில் இருக்குது. இது ரொம்ப பழமையான கோயில். ஒரு 1300 இயர்ஸ் முன்னாடி இந்த கோயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சோலாஸ் பல்லவாஸ் சேர்ந்து இந்த கோயிலை கட்டியிருக்கணும்னு சொல்கிறாங்க. வாங்க போகலாம். மார்னிங் சீக்கிரமாக போனால் சாமியை சீக்கிரமாக பார்த்துட்டு வந்தேன். 6:30க்குலாம் கிளம்பிட்டோம். ஆனால் அந்த டைமுக்கே கோயில் அவ்வளோ கூட்டமாக இருந்தது. ஸோ அதனால் இங்கே அர்ச்சனை பண்ணணும்னா டிக்கெட் வாங்கணும். ஸோ அர்ச்சனை டிக்கெட் ஒன்று, குங்கும அர்ச்சனைன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு ஒரு டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் உள்ளே ஸ்ட்ரெயிட்டாக சாமியை கிட்ட போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு ரொம்ப லேட் ஆகலை. ஏன்னா மார்னிங் கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. நாங்கள் டைரெக்டாக உள்ளே போய் பார்த்ததுனால கொஞ்சம் சீக்கிரமாக சாமியை பார்த்துட்டோம். சாமி நாங்கள் எப்போவுமே போனால் ஒரு கொஞ்சம் நேரம் நின்று பார்ப்போம். பட் இயர்லி மார்னிங் நாங்கள் போனதில்ல. கொஞ்சம் ஒரு 5 minutesே நாங்கள் நின்று அம்மனை நல்லா தரிசனம் பண்ணோம். அவங்கள பார்க்கும் போதே அவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்க. நீங்களாம் அந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களான்னு தெரியல. போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வடிவடி அம்மன் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ அழகாக இருந்தாங்க. சாமி கும்பிட்டுட்டு அதுவும் உள்ளே அந்த வடிவடி அம்மன் கோயிலே ஒரு உள்ளே சுற்றிட்டு நெக்ஸ்ட்டு சாமியை பார்க்க கிளம்பி நாங்கள் வெளியே போயிட்டோம். வடிவடி அம்மனை பார்த்துட்டு வந்தாச்சு. நல்லபடியாக சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ குழந்தை ஈஸ்வரர் கோயில், விநாயகர், முருகர் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நிறைய லிங்கம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே போய் தியாகராஜ சாமி, ஒற்றீஸ்வரர் எல்லாரையும் பார்த்துட்டு வரலாம் வாங்க. முருகர், விநாயகர் எல்லாரையும் கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இப்போ தியாகராஜ சுவாமியை போய் பார்த்துட்டு உள்ள ஆஞ்சநேயர் இருக்கார், அவரையும் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆதிபுரீஸ்வரர் இருக்கார். இப்போ ஆதிபுரீஸ்வரரை போய் பார்க்க போகிறோம். ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. வாங்க போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். ஆதிபுரீஸ்வரரை சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்த உடனே 63 நாயன்மார்கள் இருப்பாங்க. அப்படி லைனாக இருப்பாங்க. ஒரு மாதிரி பார்க்கவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்லா இருக்கும். இவங்களை பார்த்துட்டே போகும்போது எல்லாருக்குமே ஒரு பேர்
நல்லா இருக்கும். அத படிச்சுட்டே போகும்போது கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்தது. இதே மாரி எந்த கோயில்ல இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் எங்க பெரிய கோயில்ல இவங்க இருக்காங்க. ஆக்சுவலா எந்த கோயில்லுமே வந்து 2 கொடிமரம் இருக்காது. நம்ப தியாகராய சுவாமி டெம்பிள்ல மட்டும் தான் 2 கொடிமரம் இருக்கும். வட்டப்பாரி அம்மனுக்கு தனியா ஒரு கொடிமரம் வச்சிருப்பாங்க. மத்த சாமிக்கு ஒண்ணு தனியா வச்சிருப்பாங்க. அது ரொம்ப விசேஷமான அம்மன் இவங்க. எது வேண்டிட்டு நடந்தாலுமே நடக்கும். இப்போ வந்து ஒற்றீஸ்வரர போயிட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டு வந்துடலாம் வாங்க. அப்போல்லாம் நாங்கள் இந்த குளத்துல பெரிய பெரிய மீன் இருக்கும். அந்த மீனை பிடிக்கவே மாட்டாங்க. இப்பயுமே வந்து ரொம்ப பெரிய பெரிய மீன் இருக்குன்னு சொல்றாங்க. சின்ன வயசுல வந்து இங்கெல்லாம் நின்று எட்டி எட்டி பார்ப்போம். இப்போ வளர்ந்து கல்யாணமே ஆயிடுச்சு. ஏதாவது போட்டா டக்கு டக்கு டக்குன்னு மேலே வரும் மீன். இதுதான் எங்களோட பெரிய கோயில். எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா கோயில் நேம் சொல்ல மாட்டோம், பெரிய கோயிலுக்கு போகலாம் அப்படிதான் சொல்லிட்டு எல்லா சாமியும் இந்த கோயிலில் இருக்கும். இல்லாத சாமியும் கிடையாது. எல்லாரும் நீங்களும் ஒரு நாள் வந்து பாருங்க. என்ன கேட்க போகிறான்னு நல்லா தெரியும். அடுத்த மாதம் ரிசல்ட்டு. சாமி வீட்டில் இருக்கிற மட்டும் என்னை மட்டும் காப்பாற்றிரு. ஒரு 350 இல்லை 400 வந்தால் நான் தப்பிச்சிருவேன். இது கீழே வந்து நான் காலி, நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போகிறேன். சின்ன வயசில் நானுமே இப்படி தான் எதனா வேண்டிட்டு மேலே போய் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த கோயிலுக்கு எப்போ வந்தாலும் இதான் எங்களுக்கு வேலை. ராசி நட்சத்திரம் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா, அந்த நம்மளோட மொத்தம் 27 நட்சத்திரம் இருக்குன்னா 27 நட்சத்திரத்தோட லிங்கம் இங்க இருக்கும். ஸோ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க நட்சத்திரம் எங்கன்னு பார்த்து எந்த லிங்கம்னு பார்த்து, இப்போ என்னது சுவாதி நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரத்தோட லிங்கத்துல போயிட்டு விளக்கு போட்டு சாமி கும்பிடுவாங்க. நானுமே அப்படிதான் விளக்கு போடுவேன். அதே மாதிரி நிறைய அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நீங்களும் வந்து சாமி கும்பிடுங்க, நம்மளுக்கு நல்லதே நடக்கும். அப்படியே லைனா லிங்கம் தான் இருக்கும். நம்ம நட்சத்திரத்தோட லிங்கம் இருக்கு. எதுன்னு சொல்லிட்டு கரெக்டா தேடி கண்டுபிடிச்சு சாமி. இப்போ வந்து சுவாதி நட்சத்திரம் நான் கரெக்டா வந்து சாமி கும்பிட்டு போவேன். ஆக்சுவலாக இந்த லிங்கத்தோட நேம் வந்து ஆகாச லிங்கம். ஆக்சுவலாக இந்த லிங்கம் வளர்ந்துட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. தெரியல. வளர்ந்துட்டே இருக்கு, லிங்கம் வளர்ந்துட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். கோயில் வந்து ரொம்ப பெருசு, அதனால தான் வந்து பெரிய கோயில்னு நாங்கள் சொல்கிறோம்.
இப்படி போயிட்டு எல்லா சாமியும் நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருக்கும். ஆனால் எல்லோரும் மஸ்ட் விசிட் ஒரு டெம்பிள். எந்தெந்த ஊர்லேருந்தோ எந்தெந்த ஊர்லேருந்தோ எங்கள் கோயிலுக்காக வந்து பார்த்து ஸ்டே பண்ணி நைட் ஸ்டே பண்ணிவிட்டு போவாங்க. ஆனால் எல்லா டைம்லலாம் நைட் ஸ்டே பண்ண முடியாது. இந்த சித்ரா பௌர்ணமி, மகா சிவராத்திரி அந்த மாதிரி டைமில் வந்துருந்தா நைட் ஸ்டே பண்ண அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்தால் எந்த டேயில் நைட் ஸ்டே பண்ணுவாங்கன்னு யார்கிட்டயா கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்க. எல்லா நாளையும் பண்ண விட மாட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ஒற்றீஸ்வரர் இருக்கு இல்லையா, இங்கேருந்து நம்ம கோயில் வாசல் இருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் வந்து அந்த பீச் ரோடு, இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் போனால் பீச் ரோடு வந்துடும். அந்த ரோட்லேருந்து சாமி கும்பிடுவாங்களாம் ஒற்றீஸ்வரரை பார்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையாக பொய்யான்னு தெரியாது, ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து பார்த்தாலுமே இந்த ஒற்றீஸ்வரர் தெரிவார். அதே மாதிரி இந்த கோயில் ஃபுல்லாக லிங்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து மதம் சொல்லுவாங்க இந்த மதத்தில் இருக்கிறது. அதை என்ன பண்ணுவோம், சின்ன வயசில் வந்து எடுத்துகிட்டு போய் எண்ணெயில் போட்டு வைப்போம். எண்ணெயில் போட்டு கீழே எடுத்துப்பாங்க குட்டி குட்டியாக, அந்த பூவெல்லாம் எண்ணெயில் போட்டு வச்சுப்போம். சின்ன வயசில் வந்து எங்களை இதெல்லாம் எடுக்க சொல்ல விட்டுருவாங்க. எங்கள் சித்திங்க எங்கள் அம்மாலாம் சேர்ந்து கீழே எடுறி பாப்பாவை, என்னை விட்டு போறா பாருங்க. வா வா கச்சு வா போலாம், வா 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 வா. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு டெம்பிள். இந்த கோயிலுக்கு வர மாதிரி தான் நான் டைமிங்கும் ஆட் பண்ணியிருக்கேன், என்னென்ன டைமிங் என்ன டேலன்னு சொல்லிட்டு. நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் அகதீஸ்வரர் கோயில் போக போகிறோம். இப்போ ரீசெண்டாக கும்பாபிஷேகம் பண்ணாங்க, வாங்க போகலாம். ஆக்சுவலாக இது அகதீஸ்வரர் திருக்கோயில். இங்கே தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க. இங்கே குபேரலிங்கம் வாங்க உள்ள போய் சாமி கும்பிட்டு வரலாம். இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு 2-3 கோயில் கவர் பண்ணிட்டோம் அந்த டேயில். இப்போதான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. நல்லபடியாக அங்கேயுமே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து என்ன ஜூஸ் குடிக்கலான்னு பார்த்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே கோகனட் மில்க் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே வாங்கி குடித்தோம், சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லபடியாக சாமி பார்த்து சாமி கும்பிட்டுட்டு பெரிய கோயிலுக்கும் போயாச்சு, அகதீஸ்வரர் கோயிலும் போயாச்சு. நல்லபடியாக சாமி கும்பிட்டு என்னன்னு தெரியல, நீவு குட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது போல அந்த கோகனட் மில்க்கு. அவன் இந்த மாதிரி குடிக்கவே மாட்டான், எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அவளுமே குடிச்சிட்டு நெக்ஸ்ட் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு முருகன் டெம்பிள் தான். அதுக்கும் இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. சரி அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு போயிடலாம், ஏன்னா என்னால் கும்பாபிஷேகம் பண்ணும்போது வர முடியல. ஸோ அதனால அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. அங்கே போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் காய்ச்சி விளையாடிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த டே ரொம்ப ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக காலையே பக்தி மயமாக முடிஞ்சிருக்கு. ஏன்னா காலையே போயிட்டு தியாகராஜ சுவாமி கோயிலில் போயிட்டு எல்லா சாமி கும்பிட்டு வடிவடையம்மனை கும்பிட்டுட்டு அப்புறம் அகதீஸ்வரர் கோயில் வந்து அங்கேயும் நம்ம குபேரலிங்கமை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலில் அங்கேயும் சாமி கும்பிட்டாச்சு. முருகர் கோயில் அகதீஸ்வரர் கோயில் ரெண்டுத்துலேயுமே வந்து கும்பாபிஷேகம் இப்போ தான் பண்ணாங்க, அப்போ வர முடியல. ஸோ இப்போ போயிட்டு காலையிலேயே பீஸ்ஃபுல்லாக எல்லாருக்கும் வேண்டிட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய், see you soon.